ஐடிஆர் தாக்கல் செய்த பல வரி செலுத்துவோர் தங்கள் ரீஃபண்ட் தொகைகளுக்காக இன்னும் காத்திருக்கிறார்கள். இந்த ப்ராசஸில் உள்ள சவால்கள் என்ன? நிலுவையில் உள்ள ஐடிஆர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆனால் தாமதமாக வரும் ரீஃபண்டுக்கு ஒரு சூப்பர் செய்தி காத்திருக்கிறது. அது என்ன என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. முதலில் இன்றைய நிலவரப்படி ஐடிஆர் தாக்கல் மற்றும் செயலாக்கத்தின் புள்ளி விவரங்களை பார்க்கலாம். மொத்தமாக 7,69,94,179 ஐடிஆர் ஃபைல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 7,24,30,289 ஐடிஆர்கள் வெரிஃபை செய்யப்பட்டுள்ளன. மீதம் 6,19,18,550 ஐடிஆர்கள் இன்னும் மொத்தமாக 6,19,18,580 ஐடிஆர்கள் மத்திய செயலாக்க மையத்தால் செயல்முறைப்படுத்தப்பட்டு ரீஃபண்டும் வழங்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்கள் சிறப்பாக தெரிந்தாலும் தினசரி செயலாக்க வேகம் கவலை அளிக்கிறது. சமீப நாட்களாக தினசரி செயலாக்க எண்ணிக்கை குறைந்துள்ளது. உதாரணமாக இன்று மொத்தமாக 2,34,720 ஐடிஆர்கள் மட்டுமே செயல்முறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வேகம் மிகவும் குறைவானது. இதன் காரணமாக சுமார் 1,05,00,000 ஐடிஆர்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன. இதே வேகத்தில் செயலாக்கம் நடந்தால் உங்கள் ரீஃபண்ட் கிடைக்க இன்னும் 50 நாட்களுக்கு மேல் ஆகலாம். இருப்பினும் ஐடிஆர் 2 மற்றும் ஐடிஆர் 3 போன்ற சிக்கலான படிவங்களுக்கான செயலாக்கம் தற்பொழுது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வகையான ரிட்டன்களும் படிப்படியாக செயலாக்கப்பட்டு வருவதாக துறை தெரிவித்துள்ளது. இந்த தாமதம் ஒருபுறம் இருந்தாலும் சரியான நேரத்தில் ஐடிஆர் தாக்கல் செய்தவர்களுக்கு ஒரு பெரும் லாபம் காத்திருக்கிறது. ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் 1,00,000 ரூபாய்க்கு மேல் ரீஃபண்ட் வரும் என எதிர்பார்த்து ஐடிஆர் தாக்கல் செய்த பல வரி செலுத்துவோரின் வங்கி கணக்கிற்கு ரீஃபண்ட் தொகையுடன் கூடுதலாக 5,000 முதல் 6,000 வரை வந்திருக்கிறது. ஏன் இந்த கூடுதல் பணம்? ஐடிஆர் ரீஃபண்ட் கிடைக்க வேண்டியவர்களுக்கு அது தாமதமாகும் பட்சத்தில் அந்த தாமத காலத்திற்கான வட்டி தொகையை வருமான வரித்துறை வழங்குகிறது. சரியான நேரத்தில் தாக்கல் செய்தவர்களுக்கு இந்த 3 மாத கால தாமதத்திற்கான வட்டி தற்பொழுது சேர்த்து வழங்கப்படுகிறது. இது வரி செலுத்துவோருக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய நிதி சலுகையாகும். எனவே செயல்முறை வேகம் குறைந்தாலும் உங்களின் ரீஃபண்ட் தாமதமாக வரும்போது கூட வட்டியுடன் கூடிய கூடுதல் தொகை உங்களை வந்தடையும் என்ற நம்பிக்கை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. ஐடிஆரை திருத்தம் செய்தவர்களும் சற்று காலதாமதத்தை எதிர்பார்த்து பொறுமையுடன் காத்திருக்கலாம். வருமான வரித்துறை குறித்த அனைத்து முக்கிய அறிவிப்புகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் சக வரி செலுத்துவோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.